நார்த் இந்தியாவில் தான் பஸ்ஸு ட்ரெயின்லாம் கிடைக்காம அப்படி தொத்திக்கிட்டு மேலே சீட்டு மேலே 4 பேர் 5 பேர் உட்காந்து போகிறது மாதிரி பார்த்துருப்போம். சென்னையில் அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 31 நைட்டு 11 மணிக்கு நான் கிளாம்பாக்கத்துக்கு போயிருந்தேன். நான் திருச்சிக்கு பஸ் ஏறலாம் பார்த்தா ஒரு திருச்சி பஸ்ஸு கூட கிடையாது. சாதாரண பஸ்ஸும் கிடையாது, ஏசி பஸ்ஸும் கிடையாது. அப்படியே அந்த பிளாட்ஃபார்மே வந்து எம்டியாக இருக்குது. மதுரை போகிற சைடில் ஒரு 3 பஸ் இருந்துச்சு, எல்லாமே ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி பஸ் எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் ஒரு பஸ் வந்துச்சு. அந்த பஸ்ஸில் டக்குன்னு கூட்டம் ஏறிட்டாங்க. திட்டத்தட்ட அங்கே வந்து ஏகப்பட்ட பேர் நின்றுட்டு இருந்தாங்க. பஸ் எப்போ வரும்னு கேட்டால் யாருக்கும் டீட்டெயில் தெரியல. இப்போ ஏதாவது பஸ் திரும்பி வந்துச்சுன்னா அது ஏறிக்கிங்க அப்படின்ட்டாங்க. ரொம்ப வந்து மக்கள் ப்ரெஷர் போகிறத பார்த்துட்டு ஏசி பஸ் ஒன்று அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த ஏசி பஸ்ஸில் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஏறிட்டாங்க. வயசானவங்க கேர்ள்ஸ்லாம் ஏற முடியல பஸ்ஸில். எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து ஆம்பளைங்களே வந்து ஆக்குபை பண்ணி ஏறி உட்காந்துட்டாங்க. அது வந்து ஏசி பஸ்ஸு, ஏசி சார்ஜ் தான் போடுவாங்க, நார்மல் பஸ்ஸு வராதுன்ட்டாங்க. சரி அடுத்த ஒரு பஸ்ஸு வருவாங்க, அந்த பஸ்ஸும் ஏசி பஸ் தான், ஒயிட் கலரில். அதுவும் ஏசி பஸ்ஸோட சார்ஜ் தான் போடுவாங்க, திருச்சிக்கு போகும் அப்படின்னு சொன்னாங்க. பட் கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பஸ் அப்பப்போ அரேஞ்ச் பண்ணுறாங்களே தவிர பிளாட்ஃபார்மில் பஸ்ஸு நிற்கவே கிடையாது. சாதாரண பஸ்லாம் எங்கே போச்சுன்னு தெரில. மக்கள் ஏசி பஸ்ஸில் காசு கொடுத்து ஏசி டிக்கெட் தான் கொடுத்து போகணுன்னா எவ்வளோ என்ன பண்ணுறது? எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட பேர் நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் 4 மணி நேரம் நிற்கிறோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஒயிட் பஸ்லாம் நானுமே வந்து அடித்து பிடிச்சி ஏறிட்டேன். ஏறினவங்க முக்கால்வாசி 95% வந்து பசங்க தான். கேர்ள்ஸ்னு யாரும் இல்லை. ஒரே ஒரு லேடி மட்டும் எனக்கு தெரிஞ்சு உட்காந்துருந்தாங்க. மற்ற எல்லாருமே வந்து பாய்ஸாக இருந்தாங்க. மற்றவங்களுக்குலாம் வயசானவங்களுக்கு கேர்ள்ஸுக்குலாம் பஸ்ஸுக்கு எங்கே போவாங்க? அது ரொம்ப சிரமமாக போயிடுச்சு. இங்கே பாருங்கள், சீட்டு மேலே 4 பேர் உட்காந்து வர்றோம். 430 ரூபா எங்களுக்குமே ஏசி டிக்கெட் தான் போட்டு கொடுத்தாங்க. அப்படி தான் ட்ராவல் பண்ணி வந்தோம்.